ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம். ஸ்லோகம் 4. சர்வ சர்வ சிவஸ்தானோர் பூதாதிர் நிதிரவ்யயः சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரः. சர்வ சர்வ சிவ ஸ்தானூர் பூதாதிர் நிதி ரவ்யயः சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரः. இந்த 4வது ஸ்லோகத்திற்கான விளக்கம். எல்லா படைப்புகளுமாய் இருப்பவன் சர்வ, நம் தோஷங்களை விலக்குபவன் சர்வ, மங்களத்தை அளிப்பவன் சிவ, அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தையும் தாங்கிக் கொண்டு தூண் போல இருப்பவன் ஸ்தானு, எல்லோராலும் விரும்பப்படுபவன் பூதாதி, அழிவற்ற நிதியாய் வைத்த மாநிதியாய் பொக்கிஷமாய் இருப்பவன் நிதிரவ்யயः. சம்பவாமி யுகே யுகே என்று அவ்வப்போது அவதாரம் செய்பவன் சம்பவக. அடுத்ததாக நம்முள் பக்தியை வளரச் செய்து நம்மை உயர்த்துபவன் பாவன, நம்மை ஆதரித்து போஷிப்பவன் பர்த்தா, தன் இச்சையாலே சங்கல்பத்தாலே சிறப்பான அவதாரங்கள் செய்பவன் பிரபவ, மிருகமாய் மனிதனாய் அவதரித்தாலும் தனது மேன்மை குறையாதவன் பிரபுகு, வியூக விபவ அர்ச்ச அவதாரத்திலும் ஈஸ்வரத் தன்மையோடு இருப்பவன் ஈஸ்வரக. இதுவே இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கமாகும். அடுத்ததாக மிக நீண்ட விளக்கமாக ஒவ்வொரு சொல்லுக்கான பொருளை காணலாம். சர்வ என்ற சொல்லிற்கு எல்லாமாய் இருப்பவர், எங்கெங்கே பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிருமாய் அங்கங்கிருப்பது நீயென்றோ பராபரமே என்று தாயுமானவர் சொன்னது போல, யாவையும் மே வருந்தானாய் என்று நம்மாழ்வார் சொல்வதைப் போல, பகவத்கீதையில் சொல்லும் அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே என்று 10வது அத்தியாயத்தில் 8வது ஸ்லோகத்திலும், விஷ்ணு புராணத்தில் எஜன் யஜ்ஞான் எஜத்யேனம் ஜபத்யேனம் ஜபன் நிருபக நிக்னன்னன் யான் ஹினஸ்யேனம் சர்வபூதோ யதோ ஹரிஹி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களையும் தன் உடலாக கொண்டு அவற்றை நடத்துபவர், எனவே சர்வ. அனைத்திற்கும் காரணமானவர், எல்லா பொருட்களும் உயிரினங்களும் தோன்றியதற்கு ஒரே காரணம் அவரே, அவரே அனைத்தும். மகாபாரத உத்யோக பர்வத்தில் பகவான் அனைத்திற்கும் தோற்றமும் முடிவும் அவரே என்பதால், அவர் எல்லா நேரங்களிலும் அனைத்தையும் அறிந்திருப்பதால் அவர் சர்வ என்று அழைக்கப்படுகின்றார். இதற்கு உதாரணமாக அனைத்து அலைகளும் ஒரே கடலில் இருந்து எழுகின்றன. எனவே கடல் அனைத்து அலைகளிலும் சாரம்சமாகும். அப்படியே பகவானும். பகவான் அனைவரையும் விட உயர்ந்தவனாக உள்ளதால் யாரையும் எதற்காகவும் நம்பி இருப்பதில்லை. ஆனாலும் அவன் யாரையும் கைவிடாமல் தன்னுடைய சரீரமாகவே அனைவரையும் எண்ணி காப்பாற்றி நியமிக்கின்றான். ஒரு ஆத்மா தன்னுடைய உடலை எப்படி நடத்துமோ அது போன்று அவன் செய்கின்றான். ஆகவே சர்வ எனப்படுகின்றான். இங்கு சர்வ என்றால் அறிதல் என்ற பொருளை தருகின்றது. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சித் என்பதையும் அசித் என்பதையும் படைத்து அழிப்பதால் அவனை சர்வ என்று கூறுகின்றனர். அவன் அனைத்தை பற்றியும் அனைத்தையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடிய ஞானம் உள்ளவன் ஆவான் என்கிறது தைத்திரிய நாராயணவள்ளி.
இதனையே பகவத்கீதையிலும் 11வது அத்தியாயம் 40வது ஸ்லோகத்தில் ச வை சர்வம் இதம் சர்வம் சமாப்னோஷி ததோ அசி சர்வ என்ற வாக்கியங்கள் மூலமாக நீயே அனைத்தையும் வியாபித்துள்ளதால் நீயே அனைத்துமாக உள்ளாய் என்ற பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இந்த சர்வம் என்ற சொல் எல்லாமாய் இருப்பவர் என்ற பொருளாகும். அடுத்த சொல்லான ஷர்வ என்றால் சம்ஹார காலத்தில் பிரஜைகளை அழிப்பவர். அதாவது தமக்கு உடலுமாய் உள்ள பிராணிகளின் தீங்குகளை சிதறடிப்பவர். தன் உடலாக இருக்கும் அனைத்து தீமைகளையும் விலக்குபவர். ஷர்வ என்றால் அழிப்பவன், தீமையை விலக்குபவன், மங்களம் தருபவன். எதனால் மங்களமானவர் என்றால் தன்னை பற்றி கேட்பவர்களுக்கும் தன்னை பற்றிய தரிசனம் செய்பவர்களுக்கும் தன்னை தியானிப்பவர்களுக்கும் மங்களகரமானதை வழங்குபவர். தன்னுடைய சரீரமாக உள்ள அனைத்தின் தோஷங்களையும் நீக்குவதால் ஷர்வ எனப்படுகின்றார். தனக்கு சரீரமான உள்ள ஜீவராசிகளின் தோஷங்களை நீக்குபவர், அசுபம் விலக்குபவர். அது மட்டுமல்ல, சுபத்தையும் மங்களத்தையும் தருபவர். அடுத்த சொல்லான சிவ என்றால் முக்குணங்கள் இல்லாமையால், அதாவது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இப்படி இந்த 3 வகையான குணங்கள் இல்லாமையால் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுகின்றார். பிராணிகளுக்கு நன்மை செய்பவர், நித்தியமாக தூய்மையானவர், மங்களமாக இருப்பவர், அனைவருக்கும் மங்களத்தை தருபவர். இவ்வாறு அனைவருக்கும் மங்களத்தை அளிப்பதால் சிவ எனப்படுகின்றார். தூய்மையின் உருவானவர். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாதது தமோகுணம் எனப்படும். யதார்த்தத்தை பற்றிய தவறான புரிதல்கள் ரஜகுணம் எனப்படும். இந்த 3 வகையான குணங்களுமே இல்லாதவர் பகவான். எனவே அவர் பரிசுத்தர். இந்த சிவ என்ற சொல்லானது விஷ்ணுவாகிய முழுமையான ஒருமையை தெரிவிக்கின்றது. அடுத்த சொல்லான ஸ்தானூர் என்றால், பொதுவாக இந்த ஸ்தானு என்ற சொல்லானது ஒரு நாட்டின் எல்லைகளை குறிக்கும் நிரந்தர தூண்களை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றது. இங்கு நிரந்தரமானவை, அசையாதவை, நிலையானவை என்ற பொருளை குறிக்கும். இவ்வாறு உறுதியாகவும் அசையாமலும் அதன் சொந்த தூய்மை உலகில் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படும் உண்மை ஸ்தானு, தூண் என்ற வார்த்தையால் அழைக்கப்படுகின்றது. நித்தியமான எங்கும் நிறைந்த தூண், அசைவற்ற என்ற பொருளை குறிக்கும். அது மட்டுமல்லாமல் நிலை நின்றிருப்பவர், நிலை நின்ற பலன்களை தருபவர், நிலை நின்ற அனுக்கிரகம் உடையவர். குறிப்பாக அடியார்களுக்கு நிலை நின்ற பயனை கொடுப்பதால் ஸ்திரமானவர் என்று அழைக்கப்படுகின்றார். இவ்வாறு தம்முடன் தொடர்பு கொண்ட அடியார்களின் அமங்கலங்கள் அனைத்தையும் அழிப்பதுடன் நிற்காமல் விருப்பமான அனைத்தையும் அளிக்கும் கடாட்சத்தை கொண்டவர். அழியாத இந்த பிரம்மத்தை அறிபவன் தான் விரும்பும் அனைத்தையும் அடைகின்றான். அவனுடைய விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. இதனையே விஷ்ணு தர்மமும் மகாவிஷ்ணு மட்டுமே அனைத்து பலன்களையும் அளிக்கின்றான் என்று எடுத்துரைக்கின்றது. இதற்கு உதாரணமாக ரத்னமலையில் ஏறும் ஒருவன் அவனால் இயன்ற அளவு மட்டுமே ரத்தினங்களை எடுத்து வர இயலும். அதுபோன்று எந்த அளவு சத்துவ குணம் உள்ளதோ அந்த அளவு மட்டுமே கிருஷ்ணன் மூலம், அந்த பகவான் மூலம் நமது விருப்பங்கள் நிறைவேற பெறுகின்றன. மதுசூதனனை ஆராதிப்பவனுக்கு அடைய இயலாததும் மனதால் எண்ண இயலாததும் ஆகிய பலவற்றை அளிக்கின்றான். அரிய மோட்சத்தை அளிக்கின்றான். இவ்வாறு அடியார்களுக்கு அருள் புரிவதில் நிலையாயிருப்பவன். அடுத்த சொல்லான பூதாதிர். பூதாதி என்றால் அனைத்து பிராணிகளாலும் இறுதியான பயனாக அடையப்படுபவர். 5 மகா பூதங்களான பஞ்சபூதங்களான ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர்,
மற்றும் பூமி. இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஆதி காரணம் அவனே. இவ்வாறு மிகவும் விருப்பத்துடன் அனைவராலும் அடையப்படுபவன் அனைவராலும் அவன் விரும்பப்படுபவனாக உள்ளதால் அனைவராலும் அடையப்படுகின்றான். எல்லாவற்றாலும் விரும்பப்படுபவன் எல்லாவற்றையும் ஷரீரமாக உடையவன். எனவே பூதாதி. இந்த உலகில் தோன்றிய அனைத்திற்கும் மூலமானவர். எல்லா உயிரினங்களும் யாரிடமிருந்து தோன்றினவோ அவரேதான் பூதாதீர். ஜந்துக்களால் ஆதரிக்கப்படுபவன் விரும்பப்படுபவன் எல்லாவற்றையும் ஷரீரமாக உடையவன். இதற்கு உதாரணமாக ராமாயணத்தில் அயோத்தியவாசி ஜனங்கள் இந்த ராமனை அரசனாக பெற்றமையால் நமது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற பெற்றவர் ஆனோம் என்று சொல்வதை போல பூதாதி எல்லோராலும் ஆதரிக்கப்படுபவன். அடுத்த சொல்லான நிதி ரவ்யயக என்றால் அழிவற்ற நிதியை குறிக்கும். அதாவது சிறிதும் குறையாத அழிவில்லாத, அதுவே அவ்யய. நிதி என்றால் ஆபத்தனம் என்றபடி வேண்டும் போது உதவும்படி ரட்சிக்கத்தக்கவன். வைத்த மாநிதியாம் மதுசூதனன். அதாவது பகவானே இங்கு பெரிய நிதியாக தோன்றுபவன். எம்பெருமான் திருவடிகளை பற்றியவர்க்கு உலகத்தில் ஐஸ்வர்யங்கள் யாவும் புல்லாக தோன்றும். பகவானே பெரிய நிதி. எத்தனை பயன்படுத்தினாலும் அழியாத செல்வம். விலை மதிப்பற்ற பொருட்கள் சேமிக்கப்பட்ட அல்லது இரகசியமாக பாதுகாக்கப்பட்டவையே நிதி என்ற சொல்லாகும். அவ்யய என்றால் அழியாத புதையல். எனவே முழு பிரபஞ்சத்திற்கும் நிதியாக இருப்பவர் விஷ்ணு பகவான். எனவே ஆபத்து காலங்களில் உதவுகின்ற செல்வம் போன்று பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டியவன் பகவான் விஷ்ணு. அழியாத செல்வம், குறைவற்ற நிதியாய் இருப்பவன். எல்லா பொருட்களும் அழியும் போதும் அழியாதவர். அழியாத பொக்கிஷம் அவர். வெள்ளப்பெருக்கிலும் கூட ஒருபோதும் அழிவடையாதவர் என்ற பொருளாகும். அடுத்த சொல்லான சம்பவோ என்றால் பொற்புதையல் போல் உள்ளே மறைந்திருப்பவர் ஆயினும் கால தேச விசேஷங்களில் பல அவதாரங்களை செய்பவர். நடக்கும் அனைத்தும் அவரே. புதையல் போல் மறைந்திருந்து சரியான நேரத்தில் அடியார்களுக்காக அவதரிப்பவர். உலக நன்மைக்காக தன் சொந்த விருப்பத்தால் பல்வேறு அவதாரங்களை எடுப்பவர். படைக்கப்பட்ட அனைத்திற்கும் அவரே ஆதாரம். ஹரிவம்சத்தில் அவரே நாராயணன். எல்லா உயிரினங்களும் பொருட்களும் உருவாக மூலாதாரம். இதனையே பகவத்கீதையில் தர்மத்தை நிலைநிறுத்த நான் மீண்டும் மீண்டும் வெளிப்படுவேன் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் தெரிவிக்கின்றார். இவ்வாறு புதையல் போன்று மறைவாக இருந்தாலும் பகவானை எண்ணி ஆசையுடன் இருப்பவர்களுக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்கிறான். எவ்வாறு என்றால் பல அவதாரங்களாக மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், ராமன் அவதாரம், கிருஷ்ணன் அவதாரம் போன்று பல யுகங்களிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றான். இவ்வாறு அறவோரை காத்து தீயோரை அழித்திட அவதாரம் புரிபவர். தனது சொந்த விருப்பப்படி இறங்கி வருபவர். அடுத்த சொல்லான பாவனோ என்றால் எல்லா பலன்களையும் அளிப்பவர். அப்படிப்பட்ட அவதாரங்களில் துன்பங்களை போக்கி இன்பங்களை அளித்து ஊய்விப்பவர். பாவனா என்றால் கொடுப்பதாகும். தனது பக்தர்களுக்கு அனைத்தையும் கொடுப்பவர். வாழ்விப்பவன், அதாவது எல்லா பலன்களையும் அளிப்பவர். அடுத்த சொல்லான பர்த்தா என்றால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாய் இருந்து தாங்குபவர். தம்மை தந்து காப்பாற்றும் இயற்கை உள்ளவர். தன்னையே அளித்து தாங்குபவர். தன்னையே தனது அடியார்களுக்கு அளித்து அவர்களை ஆதரித்து காப்பவன், காப்பாற்றுபவன். முழு உயிரின உலகத்தையும் ஆள்பவர். எனவே பர்த்தா எனப்படும். அடுத்த சொல்லான பிரபவ என்றால் உயர்ந்த ஜென்மம் உடையவர்.
அவனை நினைத்தாலே பாவங்களை போக்கும் குற்றமற்ற சிறந்த பிறப்பை உடையவர். 5 மகா பூதங்களின் கருவறையாக இருப்பவர். அதிலிருந்து தான் காலம் மற்றும் இடம் போன்றவை தோன்றின. சிறப்பாக தோன்றுபவன், தன் இச்சையால் பிறப்பவன். அடிப்படையாக இருந்து அனைத்து உயிரினங்களையும் ஆதரிப்பவர் என்ற பொருளாகும். அடுத்த சொல்லான பிரபுரீஸ்வரக என்றால் மிக்க சாமர்த்தியம் உள்ளவர், அனைத்தையும் அடக்கி ஆள்பவர். பிரபு என்றால் மனுஷ்யாதி சஜாதீயங்களான அவதாரங்களிலும் சிறந்த பலன்களை அளிக்க ஆற்றல் பெற்றவர் பிரபவ எனப்படும். ஈஸ்வர என்றால் அவதாரங்களில் ஈஸ்வர தன்மை விசேஷமாக பயன்படும்படி இருப்பவர். பிரபு என்றால் மிகவும் புத்திசாலி. ஈஸ்வர என்றால் அனைத்து உயிரினங்களையும் கட்டுப்படுத்தி ஆட்சி செய்பவர் அல்லது இயற்கையான ஆட்சியாளராக இருப்பவர். முக்தியை கொடுக்கும் மேன்மை உடையவர். மனிதராக அதாவது எளியவராக பிறந்த பொழுதும் அனைவரையும் ஆள்பவர். சர்வ வல்லமை பொருந்தியவர். பிற உயிரினங்கள் அல்லது பொருட்களின் உதவியின்றி எதையும் செய்யும் திறன் கொண்டவர். எனவே ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்றார். பிரபு என்பது அவன் மனிதனாக வந்து மற்றவர்களை சார்ந்தவனாக தோன்றும்படி பிறந்தாலும் அவன் பிரபுவே ஆவான். அவன் தேவ பதவி, மோட்சம் போன்ற பலன்களை அளிக்க வல்லவன். இது சிசுபாலன் விஷயத்திலும் தெளிவாகும். அடுத்ததாக ஈஸ்வர என்றால் அவன் பரமபதத்தில் உள்ளதை காட்டிலும் அவதாரம் எடுக்கும் பொழுது வலிமை உள்ளவனாக இருப்பதால் ஈஸ்வரன் எனப்படுகின்றான். தனது மேன்மை சிறிதும் குறையாதவன், அதீதமான திறமை உடையவர், அனைத்தையும் அடக்கி ஆள்பவர். இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் தோற்றம் மறைவு உன்னாலேதான் எல்லாமும் அறிபவன் நீயே, முக்குணம் தீண்டிடா தூயன் கதியாய் விதியாகினானே. மீண்டும் இந்த ஸ்லோகம் சர்வ சர்வ சிவஸ்தானூர் பூதாதீர் நிதிரவ்யயஹ சம்பவோ பாவனோ பர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரஹ. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில். உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். நமஸ்காரம்.